Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் 28 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. தோல்விக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்ய டெல்லி காங்கிரஸ் மேலிடம் சார்பில் உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டது. குழுவில் முன்னாள் MP ஜெயக்குமார், மாநில நிர்வாகிகள் சொர்ணா சேதுராமன், SM இதயத்துல்லா உட்பட 5 பேர் நியமிக்கப்பட்டனர். இக்குழு தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் கட்சி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்க திட்டமிட்டது. அனைத்து தொகுதிகளிலும் கருத்து கேட்பது சாத்தியமற்றது என்பதால் தோல்வியடைந்த 23 தொகுதிகளில் மட்டுமே விசாரணை நடத்த வலியுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் வேளச்சேரி, சோளிங்கர், கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, பென்னாகரம் உள்ளிட்ட 6 தொகுதிகளில் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 17 தொகுதிகளில் விசாரணை நடத்தி முடித்த பின் காங்கிரசின் தோல்விக்கு காரணம் தொடர்பான அறிக்கையை டெல்லி மேலிடத்தில் ஐவர் குழு சமர்ப்பிக்க உள்ளது. இக்குழு நடத்திய விசாரணையில் காங்கிரஸ் வேட்பாளர்களிடம் வழங்கிய தேர்தல் நிதியில் பாதி பணம் பதுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளுக்கு கட்சியின் மாவட்ட தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளை காங்கிரஸ் வேட்பாளர்கள் அழைத்து செல்லவில்லை. ஆனால் திமுக மற்றும் VCK நிர்வாகிகளுடன் இணைந்து செயல்பட்டனர். தேர்தலுக்கு வழங்கிய பணத்தை செலவு செய்யாததோடு தேர்தல் பணியில் கட்சியினரை ஒதுக்கியதால் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தோல்வியடைந்தனர் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.